நவீன தமிழகத்தை வடிவமைத்த கலைஞர் பிறந்த திருவாரூர் மண்ணின் திருத்துறைப்பூண்டியில் மாணிக்கம் நாகலட்சுமி தம்பதிக்கு பிறந்த பிள்ளை கன்று ஒன்று தன் உழைப்பால் உயர்ந்து நின்று அவமானங்களை நம்பிக்கை கொண்டு செரித்து தின்று தொட்ட காரியங்களில் தொடர்ந்து வென்று காசில்லை என்றால் கல்வி இல்லை என்று தவித்து நின்ற எத்தனையோ ஏழை மாணவர்களின் வாழ்வில் சாய்ராம் கல்விக் குழுமம் வழி அறிவொளி தந்து ஜோதி பிரகாசமாய் ஜொலித்த கொடை மனம் கொண்ட குணக்குன்று லியோ முத்து எனும் தந்தை. எப்போதும் எல்லோருக்காகவும் நல்லது மட்டுமே நினைத்தது அவர் சிந்தை. 137 மாணவர்களுடன் தான் விதைத்த விதை இதோ இன்று லட்சிய கனவுகளை நனவாக்கப் போகிற லட்சோப லட்சம் மாணவர்களுடன் தன் தலைமகன் தொடர்வதை வானத்திலிருந்து பார்த்து மகிழ்வார் கலைச்செல்வியின் கரம் பிடித்த கலைமகளின் தலைமகனாகிய உன் அப்பா. அவர் இருந்திருந்து உன்னை புகழ்ந்திருந்தால் என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருப்பாரோ அதுதான் இன்று நான் பாடப்போகும் இப்பா. எமோஷனல் ஆகுது, நீ அப்புறமா வச்சுக்கோ கதை. யார் எழுதுனா? எப்படி அப்பாவோட ஒரிஜினல் பேர் தெரியும்? படிச்சிங்களா? ஏன்னா அப்பாவுடைய லியோ முத்து தான் எல்லாருக்குமே தெரியும். ஜோதி பிரகாசம்ன்றது அவருடைய இயற்பெயர். நிறைய பேருக்கு அது தெரியாது. தோண்டி எடுத்துருவீங்க ஒரு ஆளை. எடுத்துருவார் சார் அவரு. See you in the house, streaming now on Black Sheep Value OTT.